சீட்டுக்காகவோ இல்லை போஸ்ட்டுக்காகவோ இல்லை. ஐ ஆம் இன் டிவிகே ஃபார் அ பர்பஸ். பணம் கொடுத்து தான் எல்லா பொறுப்புகளுமே வாங்கப்படுது. கேட்டவங்களையும் எனக்கு தெரியும், கொடுத்தவங்களையும் எனக்கு தெரியும். எங்கள் தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அவங்க அதுக்கு வருத்தம் இல்லை. ஓகே. ஸோ எனக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்லை. த்ரிஷாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன மாதிரியான நட்பா உறவா? அவர் தான் ஸ்ட்ராங் அலையன்ஸ் த்ரிஷா கூட வச்சிருக்காருல்ல. இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னும் யாரார் வராங்கன்னு பாருங்க. 2 பேருக்கு தான் போட்டியே. விஜய் வரா, இந்த விஜய் என்ன பண்ண போறாரு உங்களுக்கு அப்படின்னு கேட்டா எதுவுமே செய்ய வேணாம் விஜய் வர. ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட ஒரு போஸ்ட் எல்லாம் பார்க்க முடிந்தது. ஏயோட எடிட்ல நம்ம பார்க்குறோம். ஒரு கல்யாணத்துக்கு ட்வின்னிங் பண்ணி வர்றது இது ட்ரெண்டா? இன்னைக்கு அது மொத்தத்தையும் கழிச்சிட்டாரு பிகாஸ் ஆஃப் தட் த்ரிஷா இஷ்யூ. காசு வாங்கி உள்ள நடக்கிற விஷயங்கள் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. எலெக்ஷனுக்குள்ள எப்படியோ தெரியும். கோர்ட்ல நிறைய பேர் ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு ஃபேமிலி இஷ்யூன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பீயிங் அ லாயர் எனக்கு தெரியும், ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன்றதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. அது ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொன்னது அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. டேய், உங்களை மாதிரி ஆட்களை எத்தனை பேரை தாண்டி வரோம் பொம்பளைங்க. முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணா தானப்பா நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வியும் வருது. அவருமே ஆசைப்படுறாரு விஜய் மாதிரி ஒரு லீடர் வரணும், மாற்றம் வரட்டுமே அப்படின்னு. அவர்லாம் இடையில வந்து டிவிகேல ஜாயின் பண்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தது தெரியும்ல. நீங்க இத்தனை நாள் த்ரிஷாவை எங்க பாத்தீங்க? ஒரு மர்மமான இடத்துல தான் பாத்தீங்க. இன்னைக்கு தான் பப்ளிக்கா பாத்திருக்கேன். அது மாதிரி தான் என்னோட அறிக்கை தான் த்ரிஷா. ரஞ்சனா நாச்சியார் இவ்வளவு ஆக்ரோஷமா இந்த அறிக்கையும் வெளியிடுறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்துட்டே இருக்கு. பார்க்க முடியுதா? யாராவது அப்படி சொன்னாங்களா? தலைமையில என்ன நடந்தாலும் கேள்வியே கேட்காம இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில தலைமை இங்க தவறா இருக்கு, தலைவர் வந்து இங்க தவறா அதை கைட் பண்றாரு அப்படின்ற விஷயங்களை ஒரு அறிக்கை மூலமா எடுத்ததுமே ரொம்ப அது எடுத்ததுமே டப்புன்னு ஆக்ரோஷமா கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசி வரியில எச்சரிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகளும் முடிஞ்சிச்சு. எதுக்காக இந்த ஆவேசம்? எச்சரிக்கிறேன்னு இல்லையே, எச்சரிக்கை, அன்புடன் எச்சரிக்கிறேன். அந்த எச்சரிக்கைன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? ஒரு தலைவரை நம்ம கூட இருக்கவங்க தப்பு பண்ணாலோ, நம்ம ஃப்ரெண்டோ நம்ம ஃபேமிலி மெம்பரோ தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள அன்புடன் கண்டிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் இது ரொம்ப முக்கியமான கடமையாக நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கட்சிக்குள்ளே நடக்குது, சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் நம்ம போய் எடுத்து கொண்டு போய் சொல்லும்போது யாருமே அதை மைண்ட் பண்ணாமல் எல்லாரும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ரிப்ளை இல்லாமல் எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இது மேலே தலைவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான கேட் இல்லவே இல்லை. ஓகே. ஸோ த கேட் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம எதுவுமே வெளியே பேசவும் கூடாது. எந்த டாபிக்னாலுமே நீங்கள் வெளியே போய் பேச வேண்டாம். இதுதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்துட்டுருக்கு. அப்போது ஓகே, எல்லாமே ஓகே. அவர் வெளியவே வராட்டாலுமே கிராமங்களில் இருக்க மக்கள் எப்படியோ அப்படி தான் இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்க்குறது. விஜய் வரா, இந்த விஜய் என்ன பண்ண போறாரு உங்களுக்கு அப்படின்னு கேட்டா எதுவுமே செய்ய வேணாம். விஜய் வரட்டும், நீங்களே விஜய் வந்தா போதும். விஜய் வந்து என்ன போதும், அவர் நிக்கவே வேணாம், அவர் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், பனையூர்ல படுத்து தூங்கிட்டோம், நாங்க ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கும். அந்த மனநிலையில மக்கள் இருக்காங்க. கண்டிப்பா அவ்வளவு பேரு ஜாயின் பண்ணிட்டு வந்து பேசும்போது கூட அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் கேட்டிருந்தேன். அந்த சப்போர்ட் இருக்கு அவருக்கு. ஸோ பீப்புள் ரொம்ப எழுச்சியோட இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஆசையோட இருக்காங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ இதில் இருக்கும்போது இவரோட செயல்பாடு வந்து அது பர்சனல், கல்யாணம் சரியில்லாமல் அமையலாம், டிவோர்ஸ் பண்ணலாம், வேறு கல்யாணம் பண்ணலாம், இதெல்லாம் வேறு, அதெல்லாம் பர்சனல், அதை பேச வேண்டாம். பட் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு நடிகையை கூட்டிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு வர்றது வந்து அவர் சொல்லும் போது கூட இந்த பிரச்சனை நீங்க ஹர்ட் ஆகுற போது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்றதுக்காக தான், அது ஒர்த்தே இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தானே பேசினாரு. நான் பாத்துக்கிறேன்றதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. அது ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொன்னது disrespecting women issue inside the family who lives with you for more than 25 years and who delivered 2 children. அது ஒன்று. அண்ட் அதுக்கும் மேலே அந்த பிரச்சனை ஆறி அமர்றதுக்குள்ளேயே வந்து ஒரு கல்யாணத்துக்கு ட்வின்னிங் பண்ணி வர்றது இது ட்ரெண்டா? ஓகே. இது are you trying to set a bad trend for the youngsters who follows you? நீங்கள் ஒரு பாட்டு பாடினா பாடுறாங்க, நீங்கள் வாட் ப்ரோன்னு சொன்னால் அவங்க வாட் ப்ரோங்கிறாங்க. குழந்தைங்க மேற்கொண்டு எல்லாரும் குழந்தைங்க, பச்சளம் குழந்தைங்க கூட உங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கரெக்டான விஷயத்த செய்யலைன்னா நாளைய சமுதாயம் என்ன ஆகும்? ஓகே. இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
ஆனா இப்போ ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் கேள்வி கேட்டதுமே இங்க வரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, அவங்க ஒரு போஸ்டிங் கேட்டாங்க, அந்த போஸ்டிங் கொடுக்கல, அதுக்காக தான் ரஞ்சனா நாச்சியார் இவ்வளவு ஆக்ரோஷமா இந்த அறிக்கையும் வெளியிடுறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்துட்டே இருக்கு. பார்க்க முடியுது அவங்க. யாராவது அப்படி சொன்னாங்களா? ஆமா, பலரும் வந்து கீழேயே நீங்க கமெண்ட்ஸ் பார்க்க நீங்க முடியுது. கமெண்ட்ல கொடுக்குறவங்க ஃபேக் ஐடியில அவங்கவுங்க மனசுல இருக்கதை சொல்லுவாங்க. யாராவது நிர்வாகிகள் அப்படி சொன்னாங்களா? எனக்கு போஸ்டிங் கொடுக்காதனால தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு யாராவது சொல்லட்டும். அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ நான் பதில் கொடுக்க தெரியும். இந்த கமெண்ட்ல கொடுக்குறவங்களுக்குலாம் பதில் கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. எங்க தலைவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா அவங்க அதுக்கு வருத்தம் இல்லை. ஓகே. ஸோ வந்து எனக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்லை. ஆனா இப்போ விஜய் அவர்களுக்கு அந்த மகளிரோட ஓட்ஸ் எல்லாமே விஜய் அவர்கள் எடுத்துட்டாங்க. ஏன்னா 2026 எலெக்ஷன்ல யாருக்கு வந்து அதிகமான மகளிர் ஓட்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதுல கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு அதிகபட்சமான ஓட்டுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அப்படின்ற பட்சத்துல ஒரு விஜய் ஒரு தலைவரா இருக்க போது இங்க ரஞ்சனா நாச்சியார் அந்த நிர்வாகியா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு சமரசம் பேசி முடிச்சுக்கணும். தலைவர் பேசின தப்புங்க. ஏன்னா பல கட்சிகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கும். திமுக, அதிமுக ஏதோ ஒரு கட்சிகள் நடந்துட்டே இருக்கும். ஸோ அப்படின்னும் போது எங்க தலைமை பெரிய அளவுல அறிக்கை விட்டோ இல்ல நிர்வாகிகள் வந்து, ஆனா நீங்க அந்த அறிக்கை விடுற விஷயம் அப்படின்றது போது இங்க வந்து பேசு பொருளா மாறி இருக்கேன் மேம். அதை எப்படி பாக்குறது? அப்போ பல பேரோட மனக்குமுறலை தான் நான் அறிக்கையா கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இது நான் உட்பட பல பேர் கட்சியில இருக்கவங்க ஆதரிக்காம இதை கோவப்பட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்களா? கட்சி நிர்வாகிகள் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் பேச வேண்டியதை நீங்கள் பேசிட்டீங்க அக்கா அப்படின்னு சொல்லி காதுக்குள்ள வந்துடா சொல்லிட்டு போகிறேங்க. அக்கா நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, அந்த விமனோட ஃபீலையும் அவங்களோட தேவைகளையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா பல பேருக்கு பல தேவைகள் இருக்குது. எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவைன்னு இருந்தால் எல்லாரும் என்ன கேட்குறாங்க? எல்லாரும் ஒரு கட்சியில், அதுவும் டிவிகே மாதிரி விஜய் சாரோட கட்சியில் நீங்களாம் நீங்களும் சினி ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டு, செலிப்ரிட்டி, நீங்களாம் காக்கா பிடிச்சி சீட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்படி தைரியமாக நீங்கள் வெளியே சொன்னனால எல்லாத்தையும் இழந்துருவீங்களே. ஓகே. எதையுமே இழக்கிறதுக்காக இங்கே இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்குது. சீட்டுக்காகவோ இல்லை போஸ்ட்டுக்காகவோ இல்லை. ஓகே. ஐ ஆம் இன் டிவிகே ஃபார் அ பர்பஸ். அந்த பர்பஸே அங்கே இல்லை. நம்ம இருக்க பர்பஸ் அங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. எனக்கு நான் போஸ்டிங்கில் இருக்கணும்னா நான் தேசிய கட்சியில் ஒரு ஸ்டேட் லெவல் போஸ்டில் இருந்துட்டு அதை விட்டுட்டு வந்து ஏன் நான் ஒரு ஸ்டேட் பார்ட்டிக்கு வரணும்? ஸோ உங்ககிட்ட நான் போஸ்டிங் எதிர்பார்த்து வந்தேன்றதை நினச்சா அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. அண்ட் எனக்கு நான் போஸ்டிங் வச்சுக்கிட்டோ இது வச்சுக்கிட்டோ அதில் ஏதாவது நான் கெயின் பண்ண போகிறேன்னா பர்சனலி எனக்கு அது கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம போஸ்டிங்கில் இருந்தோம்னா அதிகமான செலவுகள் பண்ணணும், அதிகமாக ஒர்க் பண்ணணும், நம்ம அதுக்கான டைம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் ஐ எம் நாட் ரெடி ஃபார். ஓகே. ஸோ என்னோட தேவைகள் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேள்வி கேட்கணும். ஆனால் நம்ம சங்கீதா அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்க வேண்டியது இருக்குது. சங்கீதா அவர்கள் சொல்லும்போது என்னை உடலளவும் மனதளவையும் அவர் கஷ்டப்படுத்துறாரு. அந்த வீட்டிலே என்னை தங்க விட மாட்டேங்கிறாரு. இப்போ வரைக்கும் வந்து நான் தங்குறது வேற ஒரு இடத்துல இருக்கு, அந்த டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் தான் நான் அந்த வீட்டில் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு விமனா நீங்கள் விஜய் பார்ட்டியில் இருக்கீங்கன்ற தவிர்த்து ஒரு பெண்ணையும் பேசக்கூடிய ஒரு பெண்ணா, ஸோ இது விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் சங்கீதா அவர்களுக்கு எந்த அளவுக்கான துரோகம் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்லும்போது ட்ரெண்டிங் பண்ணி அதான் சொல்கிறேனே, நான் வந்து செய்கிற துரோகம் எந்த அளவுக்கு அது துரோகமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. அது சொன்ன மாதிரி அது பர்சனல். நீங்க வெளியில ஒரு அறிக்கையவோ ஒரு கோர்ட்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பரையோ வச்சு பாத்தீங்கன்னா உள்ள என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. கோர்ட்ல நிறைய பேர் ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு ஃபேமிலி இஷ்யூன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பீங் அ லாயர் எனக்கு தெரியும், ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. அதுல ஆடிங் பாயிண்ட்ஸ் போடுவாங்க, நிறைய அந்த கேஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நிறைய ஆட் பண்ணுவாங்க டு மேக் த அந்த கேஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. ஸோ அதெல்லாம் எது உண்மை எது பொய் இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியிலேருந்து ஒரு பேப்பரை பார்த்தெல்லாம் கெஸ் பண்ண முடியாது. வாட் ஹேப்பன்ட் இன்சைட் ரியலி அதெல்லாம் வந்து யாருமே ஒரு கேஸ்குள்ளே போய் சொல்ல முடியாது. அன்லஸ் அந்த 2 பர்சன்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் யார் மேலே நியாயம் இருக்குது யார் மேலே தப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போகவே வேண்டாது. அவங்களோட பர்சன் அதை அவர் பார்த்துக்கிட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஓகே மேம். மேம் இப்போ ஒரு கட்சிக்கு வந்தாச்சு, இப்போ தலைமையை கேள்வி கேட்டாச்சு, இதுக்கப்புறம் ரஞ்சனா நாச்சியார் தாவேக்காவோட தொடர்பான்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கட்சியில் தொடரணுன்ற ஆசை இருக்கா இல்லையா? நான் இந்த கட்சி நல்லா வளரணும், விஜய் அவர்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கணும் இல்லையா. அவர் தோக்கணும்னோ இல்லை அவர் நல்லா வரக்கூடாதுன்னு இல்லை, அவர் நல்லா இருக்கணும், அவர் ஃபேமிலியோட நல்லா இருக்கணும், அவர் மேலே இருக்க இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும், இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜிதா அவர்களும் ஒரு போஸ்டிங்காக வந்து அவரோட காரை மறைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய காசு வாங்கிட்டு தான் வந்து பதவிகள் கொடுக்கப்படுன்ற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் சொல்லும் போதும் கூட கட்சி வளரணும் அடுத்த லெவலுக்கு போகணும் தான் நான் அந்த விஷயம்லாம் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் கட்சியில் இல்லை பொறுப்புகள் கொடுக்குற இடத்துல இந்த பணம் வாங்கிட்டு தான் வந்து தாவேக்கால வந்து பொறுப்புகள் கொடுக்கப்படுதா? இல்லை, இதெல்லாம் தலைமைக்கு தெரியப்படுத்தணும். ஆக்சுவலாக தலைமைக்கு
தெரியுதா என்னன்னு தெரியல, கட்சியில நிறைய பணங்கள் வாங்கிட்டு தான் வந்து பொறுப்புகள் கொடுக்கப்படுது. பணம் கொடுத்து தான் எல்லா பொறுப்புகளுமே வாங்கப்படுது. விருப்ப மனுவில் இருந்து இன்னைக்கு சீட்டுக்கு 2 கோடி கட்சி நிதி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே இட்ஸ் அ டிமாண்ட். இது வந்து ரூல். இந்த கட்சிக்கு இவ்வளோ நிதி கொடுத்து தான் வந்து சீட் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது கேட்டவங்களையும் எனக்கு தெரியும், கொடுத்தவங்களையும் எனக்கு தெரியும், என்கிட்ட கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்றேன். இது நிறைய பேர்ட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. நீ எப்படி சொல்லலாம், எங்ககிட்ட எல்லாம் கேட்கல. அதாவது ஆள் தெரிஞ்சுதான் கேட்பாங்க. இவங்க கிட்ட இருக்கு கேட்போம், இவங்க கிட்ட இருக்கா, அப்ப வந்து இது கொடுக்க சொல்லுவோன்னு தெரிஞ்சு. இது வந்து ஒருத்தருக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்ட்ட வாங்கியிருக்காங்க, சொல்ல முடியாம இருக்காங்க. தலைமைக்கு தெரியப்படுத்தணும். இதுக்கான நேரமும் இல்லை, அதுக்கான தளமும் இல்லை. அதனால வந்து இன்னைக்கு பொது வழியில சொல்றேன்னா ஐ டோன்ட் பாதர். இதுக்கு மேல எதுனாலும் ஐ எம் ரெடி டு டெல். நடிகை த்ரிஷா குறித்து பார்த்திபன் அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு மீடியால பேசுறாரு. ஸோ உடனே வந்து நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து புத்திசாலியா பேசுறதும் நினைச்சுக்காதீங்க. அப்புறமா அதுக்கு நடிகர் பார்த்திபன் அவர்களும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அது நார்மலா நான் பேசினேன் அப்புறமா சொல்றாங்க. இந்த இடத்துல அப்புறம் வருத்தம் தெரிவிச்சதுக்கு வருத்தப்படுறேன், நான் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதாவதுங்க, த்ரிஷாவுக்கு கமெண்ட் கொடுக்குற எதுக்கு அது பண்ணணும், தேவையில்லை. அது பார்த்திபன் சார் சொன்னது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவருமே ஆசைப்படுறாரு விஜய் மாதிரி ஒரு லீடர் வரணும், மாற்றம் வரட்டுமே அப்படின்னு. அவர்லாம் இடையில வந்து டிவிகேல ஜாயின் பண்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தது, தெரியும்ல? அப்படியா? ஒரு பேச்சு இருந்தது. நிறைய அவர் அரசியலுக்கு நான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுலாம் பேசி ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. அப்ப டிவிக்கு வர போறாருன்ற மாதிரிலாம் ஒரு ஹைப் கொடுத்தாங்க. விஜய் வரணுன்ற ஒரு ஆசை சினிமால நிறைய பேருக்கு இருந்தது. நம்ம சினிமா பர்சன் ஒருத்தர் வராரா அப்படின்றது இருக்கும்ல, அப்படி நிறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கு அது மொத்தத்தையும் கழிச்சிட்டாரு பிகாஸ் ஆஃப் தட் த்ரிஷா இஷ்யூ. அப்படி என்னப்பா த்ரிஷா அப்படின்ற கமெண்ட் நீங்க நிறைய பார்க்க சமூக வலைதளங்கள்ல பாக்குறீங்க. எனக்கு சினிமாக்காரங்களே வந்து வெறுக்கிற அளவுக்கு ஆயிட்டாரு. இவர் படங்களை எதிர்பார்த்தவங்க, இவர் ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தவங்க எல்லாரையும் நொறுக்குன மாதிரி இந்த ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆனா சங்கீதா அவர்கள் சொல்லும்போது ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, ஆனா அந்த நடிகை யாருன்னு சொல்ல, ஆனா நீங்க இப்போ த்ரிஷான்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படின்ற பட்சத்துல த்ரிஷாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன மாதிரியான நட்பா உறவா? அதை பத்தியும் நமக்கு கவலை இல்ல. அது நட்பா இருந்துட்டு போகுது, உறவா இருந்துட்டு போகுது, எதுவா இருந்தாலும் நீங்க வச்சுக்கோங்க. பட் 50 நாள் பொறுமையா இருங்க தலைவா. எலெக்ஷன் முடிட்டோம், அதுக்கப்புறமா நீங்க த்ரிஷா வச்சுக்கோங்க, யாரை வச்சுக்கோங்க, நண்பரா வச்சுக்கோங்க, இல்ல பக்கத்து வீட்லயே வச்சுக்கோங்க. அதை பத்தி யாருக்கு பாதரேஷன்? ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட ஒரு போஸ்ட் எல்லாம் பார்க்க முடிந்தது. ஏயோட எடிட்ல நம்ம பாக்குறோம். இந்த பக்கம் ஜானகி அம்மா, இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்கள், அதே மாதிரி இந்த பக்கம் சங்கீதா அவர்கள், இந்த பக்கம் த்ரிஷா அவர்களுடைய எடிட்ஸ் எல்லாம் வரதை பார்க்க முடியுது. சோ அப்படின்னும் போது எம்ஜிஆர் ரோல் மாடலா வச்சிருக்கல. இதெல்லாம் த்ரிஷா பாக்கலையா? பார்த்திபன் சாரோட இதை மட்டும் தான் பார்த்தாங்களா? தெரியல மேம். த்ரிஷாட்ட கேட்கணும்ல நீங்க. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு ஏற்படல. அங்க டோர்ஸ் வந்து எங்க தவறு நடக்குதோ அந்த டோர்ஸை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா நம்ம வெளியே வந்து பேசணும்னா நம்மள எவ்வளவு அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்க. இவளுக்கு இது தேவை இருக்குது, அது தேவை இருக்குது, பதவி தேவை இருக்குது, இது தேவை இருக்குது. அப்ப வந்து உனக்கு வெளியில திறந்து பேசுற எங்களை மாதிரி தைரியமான ஆட்களுக்கு வந்துட்டு அக்யூசேஷன்ஸ் வைக்கிறீங்க, இந்த வல்கர் வாரியர்ஸ். என்ன மேம் வல்கர் வாரியர்ஸ்ன்ற? நீங்க தான் அவங்கள தூக்கி பிடிச்சி நின்றீங்க. நான் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி போய் பேசியிருக்கேன். ஜென்சியை பத்தியும் 2K கிட்ஸை பத்தியும். நீங்க தான் வந்து வாரியர்ஸ் வந்து விஜய்க்கு பெரிய ஒரு பெண். அதாவது நீங்க, நான் அப்பயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அடுத்த கட்சி பெண்களா இருந்தாலும் ஒரு கத்தர் வெளியே போயிட்டா உங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த அளவுக்கு இறங்கி செய்ய வேணான்றது என்னோட வேண்டுகோள். தலைமை அதை எச்சரிக்கணும்ன்றது நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். சோ அது அந்த எச்சரிக்கையும் இல்லை. கட்சியில இருந்து வெளியே போயிட்டா பெண்ணுன்னு பார்க்கும்போது ஒரு பெண் சிக்கிட்டா முடிச்சிடணும். சோழிய வைஷ்ணவி ஆகட்டும், ஜூலி ஆகட்டும், ஏன் அவரோட மனைவி சங்கீதா ஆகட்டும் முடிச்சிருவோம். இன்னைக்கு நானு டேய் உங்களை மாதிரி ஆட்களை எத்தனை பேரை தாண்டி வரோம் பொம்பளைங்க. எங்களுக்கு வந்து உங்களை கிராஸ் பண்றதுக்கான வழி தெரியாமலா, இல்லை உங்களை பெண்ணுனா முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணாதவன் நல்ல ஃபேமிலில இருந்து வர முடியாது. நீ என்ன கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் வச்சிருந்தா நீ உன் வீட்டில் உன் அம்மா அப்பாவை இப்படி பேசுவியா, உன் அக்கா தங்கச்சி இப்படி பண்ணுவீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு ஃபீமேல் வந்து வெளியே வந்து பேசிடவே கூடாது. அப்படிதான் உங்களுக்கு இந்த தலைவன் முக்கியம். தலைவனா விசில் அடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு வெறித்தனம் வந்து மடத்தனமா நான் பாக்குறேன். அந்த வெறித்தனம் இருக்கக்கூடாது. தலைவன் தான். இன்னைக்காதான் தலைவனை மதிங்க. தலைவனுக்காக வந்து உழைங்க, உயிரை கொடுக்காதீங்க. தலைவனுக்காக உழைங்க, ராப்பகலா உழைங்க. தலைவனுக்காக உயிரை கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ரெஸ்பெக்ட் பண்ணுங்க விமனை. முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணா தானப்பா நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வியும் வருது. மேம் இப்போ வந்து 2026 எலெக்ஷன் இன்னும் 2 மாதங்கள், 50 நாட்கள் கூட வச்சுக்கோமே. ஸோ இப்போ வந்து விஜய் அவர்களுடைய பார்ட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க. இவங்க கூட அவங்க வருவாங்க, அவங்க கூட இவங்களும் வருவாங்கன்ற பட்சத்துல பலரும் வந்து திமுகல போய் ஜாயின் பண்ற விஷயங்களும் பாக்குறோம். அப்படின்னும் போது தாவேகாக்கு யார் தான் நீ வருவா? அவர் தான் ஸ்ட்ராங் அலையன்ஸ் த்ரிஷா கூட வச்சிருக்காருல்ல. இதுக்கு மேல என்ன வேணும்?
இன்னும் யார் யார் வராங்கன்னு பாருங்க. 2 பேருக்கு தான் போட்டியே. சொல்லுங்க. ஓகே, இதான் பதில். ஓகே மேம். மேம் இப்போ அதான் அந்த அலைன்ஸ்ன்றது கூட்டணி கூட வச்சாதான் ஜெயிக்க முடியும் தெரியும். ஸோ நீங்க தாவேக்கால இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒருவேளை யார் யாரெல்லாம் அலைன்ஸ்க்கு வருவாங்க, இல்ல அலைன்ஸ் கூட்டணி இல்லாம கூட வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கா? எலெக்ஷன்ல நீங்க வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல எலெக்ஷன்ல போட்டியிடறக்காவது தயாரா இருக்காங்களா? எனக்கு ஐ எம் நாட் ஷுவர். அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே. எலெக்ஷனை சந்திக்கிறதே இந்த எலெக்ஷன் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் நினைக்கிறேன். நிறைய ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணிட்டோம். பட் மக்கள் எழுச்சியோடு இருக்காங்க. அந்த மக்களுக்காக தலைவர் அடுத்த 50 நாட்கள் தரையில் இறங்கி களத்துல வந்து மக்களோட மக்களாக இத்தனை நாட்கள் கடந்த ஒரு வருடமா நீங்க தாவேக்கால பயணிக்கிறத பாக்குறோம். இத்தனை வருடங்கள் இல்ல ஒரு வருடங்கள் இல்லாத விமர்சனங்களை இன்றைக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவர் வந்து அந்த விஷயங்கள்ல மகளிர் தினத்துல பேசின விஷயத்துக்காக கூட வச்சுக்கலாமே. அப்படின்னும் போது இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் ஏன் நீங்க அவங்க கிட்ட கேள்வி எழுப்புற இடத்துல நீங்க கேள்வி கேட்டதுன்னா நீங்க பாக்கல? எத்தனை மீட்டிங்ஸ்ல நான் எத்தனை கேள்வி கேட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்டதுக்கெல்லாம் பதில் இல்லைன்றனாலதான் இன்னைக்கு பொது வெளியில கேட்டிருக்கேன். ஓகே, பொது வெளியில கேட்டனால இன்னைக்கு இத்தனை பேர் பாக்குறீங்க. நான் இன்சைட் டோர்ஸ் எத்தனை பேர்ட்ட எத்தனை கேள்வி கேட்டிருக்கேன். எதுக்குதான் யார்கிட்ட பதில் இருந்தது? ஓகே, இல்லை இன்னைக்கு அறிக்கையா கொடுத்துருக்கேன் அதனால கேட்குறீங்களா? நான் கேட்கல, இத்தனை நாள் கேட்கல, எலெக்ஷன் டைம்ல கேட்குறேன், இது கேட்குறேன். தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, நீங்க என்ன இன்னைக்கு அறிக்கையை பப்ளிக்கா கொடுத்துருக்கேன். நீங்க இத்தனை நாள் த்ரிஷாவை எங்க பாத்தீங்க? ஒரு மர்மமான இடத்துல தான் பாத்தீங்க. இன்னைக்கு தானே பப்ளிக்கா பாத்திருக்கேன். அது மாதிரிதான் என்னோட அறிக்கை தான் த்ரிஷா. த்ரிஷா அவர்கள் வெளில வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் வெளில வர ஆரம்பிச்சிட்டீங்க. நான் வந்து அவங்களுக்காக நிறைய பேசியிருக்கேன். நிறைய தடவை மன்சூர் அலிகான் த்ரிஷாவை பத்தி பேசும்போது நான் அதை எதிர்த்து நிறைய பேசியிருக்கேன். நயனா நாகேந்திரன் அவர் பேசும்போது கூட அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி, எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி பேசிடுவீங்களா? ஒரு ஃபீமேலுக்கு இதுதான் ரெஸ்பெக்டா? ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் பேசலாமா? நான் பேசியிருக்கேன் கண்டிப்பா. பட் ஆனா அந்த ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே சுக்குநூறா உடைக்கிற மாதிரி ஒரு பப்ளிக் ஈவெண்ட் நடந்து போகுது. இதுக்காக வாடா நம்ம இவ்வளவு டைம் கொடுத்து ரதி மாதிரி உட்காந்து எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசி, ஐயோ இதுக்காக என்ன தலைவர் ஸ்டைல்ல அவர்கள் உங்களோட ஸ்பீச்சையும் கண்டிப்பா ஏதோ ஒரு இன்டர்வியூ பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சா எனக்கு என்னங்க, நான் என் மனசுல நினைக்கிறது பேசுறேன். யார் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு அது வருத்து இல்ல அதை யோசிக்கிறது. என்ன மேம், நடிகை த்ரிஷா அவர்களும் வருத்தலன்றீங்க, தலைவர் விஜய் அவர்களும் வருத்தலன்றீங்க. என்னதான் மேம் அப்ப தாவைகள் என்னதான் மேம் நடக்க போகுது? ஏன்னா போஸ்டிங்கான அலைன்மெண்ட் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு 25 வருடங்கள் 20 வருடங்கள் யாரெல்லாம் என் கூட பயணிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் போஸ்டிங் கொடுக்குற ஐடியால இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து பதவிக்கு வந்து காசு வாங்குறாங்க அப்படின்ற விஷயம் சொல்றீங்க. அப்படின்னா தாவேக்கா உண்மையாவே புரியாத ஒரு கட்சியா தான் இருக்கா? புரியாத புதிர் தான், மர்மமான மர்மம், மர்மத்துக்குள் மர்மம். இப்படியெல்லாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் இந்த காசு வாங்கி உள்ள நடக்கிற விஷயங்கள் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. எலெக்ஷனுக்குள்ள எப்படியோ தெரியும். ஓகே மேம். ஸோ we will wait. ஓகே மேம், நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணுவேன். அடுத்தடுத்து நிறைய இன்டர்வியூ. தேங்க்யூ. தேங்க்யூ.